வணக்கம் நண்பர்களே. மாயாபோகங்களுக்கு மயங்காதவனாகி, கரணமுடுக்கை ஒழித்தவனாகி, தத்துவந்தனை நிக்கிரகஞ்செய்தவனாகி, சிற்சபை நோக்கி ஏறும் சாதகன் அடையப்போவது எக்காலத்தும் நிலைத்திருக்கும் பெரும் பேராகிய பேரின்ப வீடே முத்தேக சித்தி பெருவாழ்வு. இது பார்த்திங்கன்னா, மாயாபோகங்களுக்கு மயங்காதவனாகி, அதாவது இந்த பலதரப்பட்ட சிருஷ்டிகளாக பார்த்திங்கன்னா மாயாபோகங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெருகிக்கிட்டே போகுது. எல்லாமே பார்த்திங்கன்னா மாயையிலேருந்து வந்தது தான். இப்போ நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து வகைப்பட்ட போகங்களும் பார்த்திங்கன்னா மாயா சம்பந்தமுடையது. அதாவது உலகியல் இன்பம், சிற்றின்பம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாயா தொடர்புடையது. ஆக ஒரு சாதகன் என்பவன் இது போன்ற மாயா போகங்களுக்கு மயங்காதவனாக இருத்தல் வேண்டும். இரண்டாவது பார்த்திங்கன்னா கரண முடுக்கை ஒழித்தவனாகி, அதாவது பார்த்திங்கன்னா இந்திரிய கரணங்கள், அந்த கரணங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா கண்மேந்திரியம், ஞானேந்திரியம், இப்படி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கரணங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய முடுக்கை, அதாவது பார்த்திங்கன்னா அதனுடைய வீரியத்தை, அது தன் இஷ்டம் போல் செயல்படக்கூடிய தன்மையை பார்த்திங்கன்னா ஒழித்தவனாகி, அதை பார்த்திங்கன்னா ஒழித்து அவன் அந்த சாதகன் தத்துவங்களை எல்லாம் அந்த கரணங்களை எல்லாம் அவன் தேவைக்கேற்றது போல் மாற்றிக்கொள்வது, அவன் என்ன சொல்றானோ அதை செய்யற மாதிரியான மாற்றிக்கொள்வது, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகிறது, அதனுடைய முடுக்கை ஒழிப்பது. தத்துவந்தனை நிக்கிரகம் செய்தவனாகி, தத்துவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு நிலை. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடியதும் பார்த்திங்கன்னா தத்துவங்கள் தான். 36 தத்துவங்கள் சொல்லுவாங்க, அதை விரிக்கும் போது 96 தத்துவங்களாக மாறுது. ஸோ இந்த தத்துவங்களை எல்லாம் நிக்கிரகம் செய்தவனாகின்னா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு நிலை. தத்துவம்ன்றது பார்த்திங்கன்னா தத்துவ தெய்வங்களே இருக்குது நம்ம உடம்புலையே. அது வேலையை விதிக்கப்பட்ட விதிப்படி செய்யக்கூடியது. இப்போது அதனுடைய வேலைகளை எல்லாம் தன்னுடைய பயணத்துக்கு ஏற்றவாறு அவன் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்து அவைகளை நிக்கிரகம் செய்கிறான், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரான் எல்லா தத்துவங்களையும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தன் பார்த்திங்கன்னா அவன் அடையக்கூடிய நிலை பார்த்திங்கன்னா எக்காலத்தும் நிலைத்திருக்கும் பெரும் பேராகிய பேரின்ப விட முத்தேக சித்தி பெருவாழ்வு. அதாவது சுத்த பிரணவ ஞானதேகம் அப்படின்ற ஒரு முத்தேக சித்தியை அவன் பெறக்கூடியவனா இருப்பான். அதுதான் இது. நன்றி.